الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று இரண்டாவது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. வல்ல ரஹ்மான் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்து அதற்கான நன்மைகளை துன்யாவிலும் ஆகிரத்திலும் நிரப்பமாக தந்தருள்வானாக. மீதமுண்டான நாட்களில் இன்னும் அதிகமாக அமல் செய்வதற்குண்டான நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று சூரத்துல் பக்ராவிலே தொழுகையில் ஒரு வசனம் ஓதப்பட்டது. யா ஐயுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் உஸ்ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபுலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னால் உள்ள வாழ்ந்தவர்களுக்கும் இதுபோன்று கடமையாக்கப்பட்டது போன்றுதான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹு தாலா நோன்பு கடமையாக்கப்பட்டதை இந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறான். இஸ்லாத்தினுடைய கடமைகளில் 5 கடமைகளில் ஒன்று நோன்பு நோற்பது. அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான ஒரு அமல் இந்த நோன்பு நோற்பது என்பது. அதற்கான கூலி நானே என்கிறான். அடியான் எனக்காகவே குடிப்பதையும் தன் தேவைகளையும் அவன் தடுத்தான், அவனுக்கு நானே கூலியாகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா நோன்பு நோற்கக்கூடிய அடியார்களுடைய பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்தருளுகிறான். மன் சாம ரமலான் ஈமானம் வயஹ்திசாபன் ஓஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ரமலானுடைய மாதத்தை பெற்று முழுமையான இறை நம்பிக்கையோடு யார் நோன்பு நோற்றார்களோ அவர்களின் கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஸரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபித்தோழர் அவர்கள் அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு அமலை செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு தேட்டத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று ஒரு யுத்தத்திற்கு பயணிக்கிற அந்த நேரத்தில், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள், உதுல்லாஹ லீ பிஷ்ஷஹாதத்தி, இந்த யுத்தத்திலே நான் வீரமரணம் அடைய வேண்டும், அதற்காக நீங்கள் துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன துஆ செய்தாங்கன்னா, அல்லாஹும்ம சல்லிம்ஹும் கன்னிம்ஹும், யா அல்லாஹ் இவர்களை பாதுகாப்பாக நீ கொண்டு சென்று எல்லா சிறப்புகளோடு நீ அவர்களை வரவழைத்து விடு என்று துஆ செய்தாங்க. அதே மாதிரி 2வது ஒருக்க போகும்பொழுது இந்த மாதிரி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் அதே துஆ செய்கிறாங்க, பாதுகாப்பாக போயிட்டு நல்லபடியாக வாங்க. 3வது முறையும் அது போன்று செல்லுகிற போது, யா ரசூலல்லாஹ் எனக்கு துஆ செய்யுங்க, பாதுகாப்பாக போயிட்டு நல்லபடியாக வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹஸரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு நல்ல அமல் செய்யணும்னு ஆசைப்பட்டு உங்கள்ட்ட துஆ செய்யுங்க, ஷஹாதத்து கிடைக்கணும்னு நான் சொல்கிறேன்.
ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவை போகும்பொழுதும் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக திரும்பி வாங்கன்னு துவா செய்கிறீங்க. அது மாதிரி நான் வந்துடுறேன், எனக்கு நீங்கள் ஒரு அமலை சொல்லி கொடுங்க, அதன் மூலமாக நான் சொர்க்கத்திற்கு போகணும் அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்க பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, நோன்பை நீ பற்றி பிடித்துக்கொள், நோன்புக்கு நிகராக வேறு எந்த அமலும் இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு அமல் இந்த நோன்பு என்பது. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்குண்டான சக்தி படைத்தவர்கள். சாதாரணமாக அல்லாஹ்கிட்ட பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை அல்லாஹ்வை நெருங்கி இருக்கிற பொழுது, அல்லாஹ்வே, நான் உன்னோடு எவ்வளவு நெருக்கமாக உரையாடி கொண்டிருக்கிறேன், இதே போன்று மற்ற அடியார்களில் யாருக்காவது இந்த வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட கேட்டாங்களாம். அப்போ அல்லாஹ் சொன்னானா, கடைசி காலத்தில் ஒரு உம்மத், அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பார்கள். நோன்பு திறக்கிற நேரத்தில் மூசாவே, உன்னை விட அவர்கள் எனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள், நெருக்கமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெறுகிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு அல்லாஹுவை நெருங்குவதற்குண்டான ஒரு உன்னதமான அமல் இந்த நோன்பு. நோன்பின் மூலமாக அல்லாஹ் எதை விரும்புகிறான், எதை அவன் எதிர்பார்க்கிறான்? பொதுவாகவே ஒவ்வொரு அமலின் மூலமாக அல்லாஹ் ஒன்றை எதிர்பார்க்கிறான். தொழுகையின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஒருவர் தொழுகையை பேணி சரியான முறையில் அவர் தொழுதால் மானக்கேடான விஷயங்கள் இயற்கையாகவே அவர் அதை விட்டு அவர் தவிர்ந்து கொள்வார். தவறான பாவங்கள் செய்வதை விட்டும் அந்த தொழுகை அவரை தடுக்கும் என்கிறான். ஹஜ்ஜி செய்வதனால் மன் ஹஜ்ஜலில்லா ஃபலம் யர்ஃபஸ் வலம் யஃப்சுக் ரஜா கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. ஹஜ்ஜி செய்து வருகிற போது அந்த அடியான் தன் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு தூயவனாக வருகிறான். ஜகாத்து கொடுக்கறதுனால நம்மளுடைய பொருள் பரிசுத்தம் அடைகிறது. அதே போன்றுதான் நோன்பினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லும் பொழுது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக பயபக்தி உள்ளவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை நான் கடமையாக்கி இருக்கின்றேன் என்று சொல்கிறான். அன்பானவர்களே, பயபக்தி இறையச்சம் இதை சொல்வதற்கு லேசாக இருக்கிறது. காலத்தினுடைய நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது இந்த பயபக்தி இறையச்சம் என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. எந்த மனிதர்களிடத்திலே இறையச்சம் இயற்கையாகவே இருக்குமோ அவன்தான் தூயவனாக, நல்ல பண்புடையவனாக, நல்ல குணமுடையவனாக, சமுதாயத்திலே மதிக்கத்தக்கவனாக அவன் இருப்பான். இறையச்சம் இல்லாத மனிதன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுடைய சிந்தனைகள் சரியாக இருக்காது. உலகத்திலே அவன் ஒன்றை அடைய வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டு விட்டால் எவ்வளவு ஆபத்தான காரியத்தையும் அவன் செய்வான். இது உலகத்திலே எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு இந்த மாதத்து ஆரம்பத்திலே ஊடகங்கள் உலக மக்களெல்லாம் பேர் அதிர்ச்சிக்கும் அவமானத்திற்கும் உள்ளாக்கக்கூடிய செய்திகளை அது வெளியாக்கின. உள்ளங்களெல்லாம் நடுங்கச் செய்தது. அப்பேற்பட்ட செய்திகள் என்ன? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத ஒன்றை வெளியாக்குனாங்க. இந்த எப்ஸ்டீன்கிறவன் யாரு? அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன், ஒரு யூதன், முசாட் அமைப்பினுடைய மிகப்பெரிய ஒரு தூண். அவன் சாதாரண மனிதன் தான். அவன் சாதாரண மனிதனாக பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல்வாதிகளோடு பெரிய மனிதர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அந்த பெரிய மனிதர்கள் அரசியல்வாதிகளுக்கான மறைமுக தேவைகளை அவன் நிறைவேற்றி கொடுத்தான். அவர்கள் என்னென்ன தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு அவர்கள் கேட்கின்றார்களோ அதையெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்தான். கிட்டத்தட்ட 27,000 ஏக்கர் அளவிற்கு தனியாக ஒரு தீவை அமைத்து பல நாடுகளிலிருந்து பெண் பிள்ளைகளை, சிறிய வயது பிள்ளைகளை கடத்தி வரச் செய்து அந்த பெரிய தலைவர்களெல்லாம் வரச் செய்து அவர்களுடைய உல்லாசத்திற்கு அவர்கள் என்னென்ன அநியாயங்கள் செய்ய வேண்டுமோ அனைத்திற்கும் அந்த பெண் பிள்ளைகளை அவர்களை பலியாக்கி பாலியல் வன்கொடுமைகள் செய்யப்பட்டு பல பெண்கள் அந்த தீவிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக அது நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. பல தலைவர்கள் இதிலே அவர்கள்
சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த தீவில் உள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. அந்த தீவு அப்போதே பாதுகாப்பிற்கு உட்பட்டதாக தான் இருந்தது. ஆனால் உள்ளே என்ன நடக்கிறது என்பது கண்காணிக்கப்பட்டே வந்தன. இந்த எப்ஸ்டீன் என்பவன் 2019 இளம் பெண்களை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டு அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். சிறையில் அடைக்கப்பட்டு அங்கேயே அவன் மரணமானான். இதுதான் கதை. ஆனால் அது உள்ள நடந்த அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகி கிட்டத்தட்ட 35 லட்சம் பக்கம் கொண்ட ஃபைல்ஸ். அது 2000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், 1,80,000க்கும் அதிகமான புகைப்படங்கள். அதிலே பெரும் பெரும் மனிதர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு அவர்கள் தைரியமாக பாவத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் இறையச்சம் என்பது அவர்களுக்கு இருந்திருந்தால், மூமினான முஸ்லிமான மனிதர்களுக்கு நமக்கு இருக்கிறது அல்லவா? அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், மறுமை நாள் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நாம் நிறுத்தப்படுவோம், கேள்வி கேட்கப்படும், குற்றவாளியாக இருந்தால் கடுமையான தண்டனைக்கு நாம் ஆளாக்கப்படுவோம் என்ற இயற்கையான ஒரு உள்ளச்சம் நம்மை பரிசுத்தமாக வாழச் செய்திருக்கிறது. எங்கோ யாரோ ஒருவர் தவறு செய்கிறார், அது இயற்கை. ஆனால் வாழக்கூடிய மனிதர்களில் முஸ்லிம்கள் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிறந்த குணத்தோடு வாழ்கிறார்கள். பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இஸ்லாம் என்ற உன்னதமான அந்த மார்க்கம் சிறந்த கடமைகளின் மூலமாக நமக்கு இறையச்சத்தை இயற்கையாகவே வர வைக்கிறது. அந்த எப்ஸ்டீன் என்பவன் இதுபோன்ற தவறுகளை செய்து பெரும் பெரும் மனிதர்களை உள்ளே இழுத்து அவர்களை தனக்கு கீழ் வைத்துக் கொள்வதற்காக அவன் அதை படம் பிடித்து வைத்துக் கொண்டான். இன்று அது வெளியாகி கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு அந்த ஃபைல்ஸில் இடம்பெற்றிருக்கின்றது என்றால், ஒரு செய்தி, சிறிய பெண் பிள்ளைகளை கடத்தி சென்று உள்ளே வைத்து அவர்களை வன்கொடுமை செய்து பயத்தினுடைய உச்சத்திற்கு அவர்களை கொண்டு போவது. அந்த உச்சமான அந்த பயத்தில் இருக்கிற போது அவர்களுடைய உடலில் இருந்து அந்த இரத்தத்தை எடுத்து மற்ற மனிதர்கள் செலுத்தினால் வாலிபம் அவர்களுக்கு அப்படியே இருக்குமா? வயோதிகம் அப்படிங்கிற ஒரு பலகீனம் அவர்களுக்கு வராது. அந்த சின்ன பெண் பிள்ளைகளுடைய இரத்தத்தை எடுத்து தன்னுடைய உடல்களிலே அவர்கள் செலுத்திக் கொள்வார்கள். எல்லா பெரிய மனிதர்களும் அதற்கு ஆசைப்பட்டு அது போன்ற பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடியவர்கள், எவ்வளவு ஆபத்தானவர்கள், இவ்வளவு பெரிய ஆபத்தான கொடிய பாவத்தை அவர்கள் செய்தார்கள் என்றால் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறையச்சம் ஒன்று அவர்களுக்கு இருந்திருந்தால், நாளை மறுமை ஒன்று இருக்கிறது, அல்லாஹுவை சந்திக்க வேண்டியது இருக்கிறது என்ற பயம் அவர்களுக்கு இருந்திருந்தால் அவர்கள் இதுபோன்று செய்திருக்க மாட்டார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் அல்ல, மிருகத்தை விட மோசமானவர்கள் என்ற நிலையில் வாழ்ந்த மனிதர்களிடத்திலே நபியாக தோன்றிய பெருமானார் அவர்கள் அந்த மக்களிடத்திலே இறையச்சத்தை கொண்டு வந்ததினால் கடைசியில் நடந்தது என்ன? ஒரு சிறிய பாவம் செய்ததால் அதை நினைத்து உயிரை விட்டார் சாலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சிறிய பாவம், பெரிய பாவம் அல்ல, ஒரு சிறிய பாவம் செய்ததை நினைத்து அவர் உயிரை விட்டதாக சரித்திரம் இருக்கிறது. இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு. சாலபா இப்னு அப்துர் ரஹ்மான் பெருமானார் அவர்களுடைய ஒரு ஹாதிம், ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சஹாபி, 17-20 வயதிற்கு உட்பட்ட மனிதர். ஒரு வேலைக்காக அனுப்பிவிடுகிறார். செல்லும் வழியில காற்று அடிக்கின்றது. அந்த வீட்டிலே ஒரு பெண்மணி குளித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த குளிப்பினுடைய அறைகளை மூடுவதற்கு ஒரு துணி தொங்க விடப்பட்டிருந்தது. காற்று அடித்த போது அந்த துணி விலகியது. இவருடைய பார்வை யதார்த்தமாக அந்த பெண்ணின் மீது பட்டது. இதுதான், ஒரு தடவை பட்டது, மீண்டும் ஒரு தடவை பார்த்து விட்டார். இஸ்லாத்தினுடைய சட்டம் இயற்கையாகவே ஒரு தடவை படுகிறது என்றால் அது குற்றம் அல்ல. மீண்டும் கூர்ந்து பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் பாவத்தினுடைய பட்டியலில் இவன் இடம்பெறுகிறான். அப்போ அந்த சஹாபி ஒரு தடவை பார்த்து இரண்டாவது ஒரு முறை அவருடைய பார்வை பட்டவுடன் கதறுகிறார், நான் 2 முறை பார்த்து விட்டேனே, என் சம்பந்தமாக ரசூலுல்லாவுக்கு ஏதாவது வசனம் இறங்கி விடுமோ, நயவஞ்சகர்களுடைய கூட்டத்திலே நான் சேர்ந்து விடுவேனா, பெருமானாரோடு தொடர்புள்ள நான் இது போன்ற பெரிய பாவம் செய்து விட்டேனே, எனது முடிவு என்னவாகும் என்பதாக நினைத்து மக்கா மதீனா 2ற்கும் மத்தியில் உள்ள ஒரு மலைக்கு மேலே உட்கார்ந்து அழுகிறார். அல்லாஹ்ட்ட துவா செய்கிறார், யா அல்லாஹ், நான் எவ்வளவு பெருமானாருடைய தொடர்பு அடைந்த மனிதன் அல்லவா, இப்படி நான் ஒரு பாவம் செய்து விட்டேனே, என்ன பாவம், இதை மாதிரி தீவுல கடத்தி வச்சு அநியாயம் பண்ணதா? இயற்கையாக ஒரு பார்வை பட்டது. அந்த பார்வை பட்டதற்காக அவர் கதறினார்.
40 நாள் ஆளை வரல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய தோழர் ஒருவர் இந்த மாதிரி அந்த மலைக்கு மேலே உட்காந்துருக்கிறார், அவரை போய் கூப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் உமர், சல்மான் 2 பேர்களையும் அனுப்பி அவர்களை அழைத்து வரும்படி சொல்கிறார்கள். 2 தோழர்களும் செல்கிறார்கள். தேடி கடைசியில் அந்த மலைக்கு மேலே போய் ஆளை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹஸரத் உமரை பார்த்த உடனே அவர் பதறுகிறார். என் பாவம் தெரிந்து விட்டதா, ரசூலுல்லாஹ்வுக்கு என் சம்பந்தமாக வசனம் வந்து விட்டதா, நான் மிகப்பெரிய பாவி அல்லவா என்று கதறுகிறார். ஹஸரத் உமர் சொல்கிறாங்க, அப்படிலாம் ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லலை, உங்களை கூப்பிட்டுட்டு தான் வர சொன்னாங்க. இல்லை நான் பெரிய பாவம் செய்துட்டேன், நீங்கள் பாவம் செய்ததாகவே ரசூலுல்லாஹ் சொல்லலை, வாங்கன்னு சொல்லி என்ன செய்யிட்டாங்க, அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருக்கிறாங்க. தொழுது முடித்த உடனே ஹஸரத் உமர்கிட்ட கேட்குறாங்க, சாலபாவை எங்கேன்னு கேட்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ், இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டின உடனே, என்ன சாலபா எங்கே போனீங்க, கிட்டத்தட்ட 40 நாட்களாக உங்களை காணலையே. யார் ரசூலுல்லாஹ், நான் பெரிய பாவம் செய்துட்டேன், நான் பெரும் பாவம் செய்துட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எவ்வளோ பெரிய பாவம் செய்துட்டாலும் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா ஒகினா அதாபன்னார் அப்படிங்கிற துவாவை ஓதி என் தோழரே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், இல்லை இல்லை யார் ரசூலுல்லாஹ், அதை விட கொடூரமான பாவம் நான் செய்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் நீங்கள் எந்த பாவமும் செய்யலை, அல்லாஹ் அவங்க எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி விட்றாங்க. வீட்டுக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட 8 நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற செய்தி கிடைத்த உடனே ரசூலுல்லாஹ் போகிறாங்க. சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறாங்க. அவருடைய தலையை தூக்கி தான் மடியில் வைக்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தலை உங்களுடைய மடியில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதது, நான் மிகப்பெரிய பாவி யார் ரசூலுல்லாஹ், என் தலையை நீங்கள் கீழே விடுங்க, அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், என்னை கீழே விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்களுக்கு என்னப்பா உனக்கு ஆசை அப்படிங்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருப்பார், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும், என் ரப்பு என் பாவத்தை மன்னிக்கணும் என்று சக்கராத்துடைய நிலையில் என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று பெருமானாரிடத்திலே அவர் கேட்டார் என்று சொன்னால், மறுமையில் ரப்பை சந்திக்க வேண்டியது இருக்கிறது, குற்றவாளியுடைய கூண்டில் நாம் நிறுத்தப்பட்டால் மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாகி விடுவோம் என்ற அச்ச உணர்வு, அந்த அச்சம் இருந்ததால் என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று பெருமானாரிடம் முறையிட்டார். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யார் ரசூலல்லாஹ், இவர் பூமியின் அளவு பாவம் செய்தாலும் அல்லாஹும் அதை மன்னிக்க தயாராக இருக்கிறான், இவரை மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நான் இந்த செய்தியை அவர்கிட்ட சொல்லவாண்டு, சொல்லுங்க. சொல்லப்பட்டது. சொன்னவுடன் மிகப்பெரிய ஒரு சத்தமிட்டு அப்படியே உயிரிழந்தார். அன்பானவர்களே, இதுதான் நபியினுடைய தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறு. எப்படி அவர்களுக்கு இந்த மாற்றம், இறையச்சம், பயபக்தி, அல்லாஹுவை சந்திக்க வேண்டியது இருக்கிறது, அவனிடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது என்ற இறையச்சம் இருந்ததால் சிறிய ஒரு பாவம் வாழ்க்கையில் நடந்ததை மிக பெரிதாக நினைத்து வருந்தினார்கள். ஆனால் இன்று வாழக்கூடியவர்களிடத்திலே அந்த இறையச்சம் இல்லாததின் காரணமாக பெரும் பெரும் பாவங்கள், உதாரணத்திற்கு நான் அதை சொன்னேன், பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வினுடைய இறையச்சத்தை ஒருவருக்கொருவர் நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டு, குறிப்பாக வாலிப சமுதாயத்திடத்திலே இன்று போதைப் பொருளுக்கு அவர்கள் அடிமைப்பட்டு இதுபோன்ற உல்லாசத்திற்கு தன்னுடைய மனோ இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கு முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிக் கொண்டு தவறான வழிகளில் அவர்கள் செல்வதை நிறைய செய்திகள் சொல்கின்றது. பெற்றோர்கள் மீது கட்டாய கடமை அல்லாஹுவை பற்றி உண்டான அச்சத்தை, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற அந்த பயத்தை அவர்களுடைய உள்ளத்திலே ஊட்டி நாம் வளர்க்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அதை தான் சொல்கிறான், இந்த நோன்பு சாதாரணமானதல்ல, நீங்கள் தூயவனாக பரிசுத்தமாக வாழ்வதற்கு, நாளை என்னை சந்திக்க வருகிற போது சொர்க்கவாதியாக வருவதற்கு இறையச்சம் என்பது உங்களுக்கு மிக தேவையாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த ரமலானிலே நோன்பை நான் கடமையாக்கி இருக்கின்றேன் என்று வல்ல ரஹ்மான் சொல்கிறான். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த கடமையை ஆசையோடு தேட்டத்தோடு பரிபூரணமாக எல்லா விதமான பாதுகாப்போடு அந்த கடமையை நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இந்த ரமதானை போன்று இன்னும் பல ரமதானை நமது வாழ்க்கையில் அடைந்து நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. உடல் ஆரோக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. நம்மளுடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. நமது வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள்
தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்கள், சிரமங்கள், கவலைகள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த ரமலானின் பொருட்டால், நாம் ஓதிய குர்ஆனின் பொருட்டால், நம்மளுடைய தொழுகையின் பொருட்டால் அல்லாஹ் பரிபூரணமாக அதை அகற்றி சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. நம்மளுடைய ஆயுளில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்மளுடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா மா கான சாலிஹம் வ அஸ்லிஹ் லனா மா கான ஃபாசிதா. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل يا ربي على النبي محمد وعلى آله وصحابه أجمعين والحمد لله رب العالمين.